நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? இங்க எதுவும் பிரச்சனை இல்லையா? ஜீவிதா, இது வரைக்கும் வினய் கிட்ட சொல்லியா? என்ன சொல்லல? வினய், நான் என்ன நினைச்சேன்னா நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு. தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்றீங்களா? நாளைக்கு டாக்டர் உங்க 2 பேரையும் பார்க்கணுமா? அதனால நீ ஜீவிதாவோட நாளைக்கு போகணும். இந்த விஷயத்தை நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. நானும் முன்னேற்பாடா வந்திருப்பேன்ல. அது வந்து என்ன விஷயம் தெரியலையே. ப்ளீஸ், நீ வேற மாதிரிலாம் யோசிக்காத. ஏற்கனவே அவன் டென்ஷனா இருக்கா, அது போதாத உனக்கு? பாரு, டாக்டரை போய் பார்த்து பேசுங்க, எல்லாம் நல்லதா நடக்கும். நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். கடவுள் நம்ம தலையில என்ன எழுதிருக்கானோ அதான் நடக்கும். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சேர்ந்து சமாளிப்போம். விஸ்வா, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். மாத்தி, என் உடம்பெல்லாம் வேர்வையா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இப்போ உனக்கு என்னெல்லாம் செய்யணும் தோணுதோ செஞ்சுக்கோ. ஆனா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். என்ன 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 ஆப்வியஸ்லி பேபி பிறந்ததுக்கு அப்புறம் என்னால உன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம வேலையை 50-50 பிரிச்சுக்கலாம். இங்க பாரு, அவ சாப்பாடு மத்த வேலையில என்னோட டிபார்ட்மெண்ட், அப்புறம் அவ பாத்ரூம் போறதுல உன்னோட டிபார்ட்மெண்ட். அண்ட் தென் மாத்தி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். விஸ்வா, நான் உன்கிட்ட இவ்வளவு இம்பார்ட்டன்டான கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நீ இக்னோர் பண்ணிட்டு போற. என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்னன்னு சொல்லு. உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? உன்கிட்ட என்ன விஷயம்னு சொல்றது மாத்தி? ஒருவேளை நான் சொன்னா உன்னோட எல்லா சந்தோஷமும் போயிடும். என்ன யோசிக்கிற? இங்க பாரு விஸ்வா, நல்லா கேட்டுக்கோ. இப்போ உனக்கு எவ்வளவு ரொமான்ஸ் பண்ணணுமோ நல்லா பண்ணிக்கோ. எவ்வளவு முத்தம் கொடுக்க தோணுதோ நல்லா கொடுத்துக்கோ. ஏன்னா பேபி பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்காதுல்ல. எப்படி இருந்தாலும் நீ அந்த டைம்ல என் பின்னாடி மஜ்னு மாதிரி சுத்திக்கிட்டே இருப்ப. ஆனா நான் உன்னை கட்டுக்க போறதே இல்ல. இப்ப நான் போட்ட கோலுக்கு விஸ்வா அப்படியே வந்து என்னை இறுக்கி கட்டி பிடிச்சுக்க போறான். சரி, போலாம். மறுபடியும் என்னாச்சு? டாக்டர் அப்பாயின்மெண்ட் நினைச்சு டென்ஷனா இருக்கியா? வினய், ஒருவேளை டாக்டர் நாளைக்கு ஏதாவது நெகட்டிவா சொல்லிட்டாங்கன்னா? ஹேய் ஜீவிதா, என்னாச்சு மாலதி? ஏய் அக்கா, மாலதி உனக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்றதுக்கா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. மாலதி என்னாச்சுன்னு சுத்தி வளைக்காம சொல்லு. இந்த விஸ்வா இருக்கால, இப்பதான் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றான். முதல்ல அவன் அப்பாவாக போற நர்வஸ்ல தான் இப்படி பண்றான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இப்ப என்னமோ எனக்கு வேற ஏதோ தோணுது. உனக்கு என்ன தோணுது மாலதி? முதல்ல அது சொல்லு. விஸ்வா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான்க்கா. அவன் என்ன காதலிக்கவே இல்ல, என்கிட்ட இருந்து தூரமா ஓடிக்கிட்டே இருக்கான். அப்புறம் நான் வந்து ஒரு புக்ல படிச்சேன், பிரெக்னன்சி டைம்ல
ஹஸ்பண்ட் வைஃப் கம்மியா லவ் பண்ணுவான்னு. ஒருவேளை விஸ்வாவும் இந்த மாதிரி எல்லாம் பண்றானோ? மாலதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? விஸ்வா நிச்சயமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆரு. இல்லக்கா, அது அப்படிதான். அதனாலதான் விஸ்வா என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றான். மால்தி 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 ரிலாக்ஸ். நீ கொஞ்சம் தண்ணி குடிங்க. இதோ இந்த தண்ணி குடி. இங்க பாரு மால்தி, இந்த மாதிரிலாம் அடிக்கடி நடக்கிறது சகஜமான விஷயம். அடிக்கடி மூச்சு வாங்கும், ஹார்மோன்லாம் மாறும். சில நேரத்தில் பயங்கர சந்தோஷமா இருக்கும், சில நேரத்தில் அழுவணும்னு தோணும், ஒவ்வொரு நேரத்தில் நல்லா சிரிக்கணும்னு தோணும், சில நேரத்தில் சோகமா இருக்க தோணும். இட்ஸ் நார்மல். பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம். வினய், உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியும்? ஆமா மாமா, உங்களால தான் பிரெக்னன்ட் ஆக முடியாதே. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆக்சுவலி என்னன்னா, நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை பத்தி படிச்சுட்டு இருந்தேன்ல, அந்த நேரத்துல பிரெக்னன்சி பத்தியும் படிச்சேன். அதான் தெரியும். ஓ அப்படியா? சாரி, நான் உங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் போறேன். பாய். மால்தி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறது சாதாரணமான விஷயம். நீங்க உண்மையிலேயே ரொம்ப கேரிங்கானவர். ஒரு கன்சீவா இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும்னு நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வினய். எப்பவும் இப்படிதான் இருப்பேன். பேபிக்கும் சரி, அதோட பேபியோட மம்மிக்கும் பெஸ்ட் கேர் கிடைக்கணும். அண்ட் ஐ எம் ஷூர் கண்டிப்பா அந்த நாள் வரதான் போகுது. விஸ்வா, எனக்கு தெரியவே தெரியாது பிரெக்னன்சி டைம்ல இவ்ளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு. நான் பண்றதை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஆனா என்னோட விருப்பம் நீ என் கூட இருக்கிறது தான் விஸ்வா. உனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இல்லையா? எப்போ நான் பிரெக்னண்டா இருக்கேங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சதோ அன்னில இருந்து பாக்குறேன் நீ நீ இதை தொலைச்ச மாதிரியே இருக்க, ஏதோ மாதிரி இருக்க. ஏன் விஸ்வா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் என்ன பண்றது? என் ப்ராப்ளமா மாலதிக்கு எப்படி சொல்றது? விஸ்வா, உன்னால அப்படி இப்படி பண்ண முடியும். இப்போ உன்னோட ஒய்ஃபுக்கு மற்றவங்கள விட நீ தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீ என்ன யோசிக்கிற விஸ்வா? என்ன பண்ணலாங்கிறது உன்னோட ஐடியா? அவ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா. அவளோட ப்ராப்ளத்தை வேற யார் கூடவும் ஷேர் பண்ண கூட முடியாது. விஸ்வா, நீ பண்றது சரிதான். என்ன சரியா பண்ணிக்கிட்டு இருக்கா? அதுக்கு அர்த்தம் இது இல்ல நீ மாத்தியோட எமோஷன்ஸை ஹர்ட் பண்ணணுங்கிறது. விஸ்வா, நீ பண்றது பெரிய தப்பு. விஸ்வா, நீ எந்த தப்பும் பண்ணல. இல்ல, நான் இந்த விஷயத்தை மாலதிக்கிட்ட சொல்லியே ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, நான் இப்ப அப்பாவாகிறதுக்கு தயாரா இல்ல. இதை பாரு மாலதி, இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா, நான் சுத்தமா சந்தோஷமா இல்லை. ஆக்சுவலி நீ சொன்னது சரிதான். எப்போ நான் டேடியாக போற நியூஸை கேட்டனோ அப்பவே எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. உண்மை என்னன்னா, இந்த பொறுப்பை நிறைவேற்ற நான் இப்போதைக்கு தயாரா இல்லை. ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சுக்காத மாலதி. மாலதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அக்கா எங்க தான் போனா? மாலதி கிட்ட இருந்து போன். மாலதி சொல்லு. அக்கா, நீ எங்க இருக்க? நான் உன்னை வீடு பூரா தேடிட்டேன். நான் இப்போ மாலதி, அது வந்து நான் இப்போ அத்தை கூட மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துடுவேன்.
ஓ அப்படியா, மார்க்கெட்ல இருக்கியா? சரி, வரும்போது எனக்கு ஒரு மாங்காய் வாங்கிட்டு வா, ஓகேவா? சரி. எனக்கு இப்படி பசிக்குது. நான் எவ்வளவுதான் நிறைய சாப்பிட்டாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குது. என்னாச்சுன்னு தெரியல. இது வயிறா இல்ல கிணறா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ஷாலினி மேடமும் வசந்தி மேடமும் பேசுறத கேட்டேன். ஜீவிதா அண்ணியை நினைச்சு 2 பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதனாலதான் வசந்தி மேடம் ஜீவிதா அண்ணியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்? அக்கா ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? அப்ப ஆன்ட்டி கூட மார்க்கெட் போயிருக்கேன்னு அக்கா என்கிட்ட போய் சொல்லணும். அக்கா என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறாளா? நான் இதை மட்டும்தான்ப்பா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு டாக்டர் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஜீவிதாவோட வாழ்க்கையில அவளோட கனவு நிறைவேறாத மாதிரி ஏதாவது ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்குல்லப்பா. ஆனா அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல ஜீவிதா அபோர்ஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா அப்பா இந்த தடவை ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு நல்லா தெரியும், ஜீவிதா கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவா. இல்லம்மா ஷாலினி, கடவுள் ஜீவிதாவுக்கு அடிக்கடி இப்படி ஒரு சோதனையை கொடுக்க மாட்டாரு. நம்பிக்கையாரு, எல்லாம் சரியாயிடும். என்ன அக்காவுக்கு? பெரியமா, அக்காவுக்கு ஏதாவது அவளுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? அதாவது கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல? இல்ல மாலதி, கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ எதுக்கும் வருத்தப்படாத. அது மட்டும் இல்ல, நீ இப்படி பயப்படுறது உன் உடம்புக்கு நல்லது இல்ல. ஜீவிதாக்கு எதுவும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு பெரியமா. நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லம்மா. ஜீவிதா நார்மல் செக்கப்புக்காக டாக்டர் கிட்ட போயிருக்கா, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லம்மா. இதை நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. சரி பரவாயில்ல, உங்களால சொல்ல முடியலனாலும் நானே தெரிஞ்சுக்கிறேன். மாலதி, ஓ காட், அப்பா இவ கண்டிப்பா கிளினிக்கு போவா. இப்படி தனியா அவ கிளினிக்கு போறது நல்லது இல்லப்பா. அவளை பத்திரமா பாத்துக்க சொல்லி வசந்தி சொல்லிட்டு போனா. நீ கவலைப்படாம இருமா ஷாலினி, நான் வினய்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மாலத்தி கிளினிக் வந்துகிட்டு இருக்காங்க. சரிப்பா. தாத்தா பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. வரோம். போலாமா? வினய் ஏன் போனை கட் பண்ணான்னு தெரியலையே. அப்பா அவங்க ஒருவேளை டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பா மாலத்தி கிளினிக்கு போய் சேர்றதுக்குள்ள நாம போய் சேர்ந்தாகணும். நீங்க ப்ளீஸ் என் கூட வாங்க. வாங்க. மிஸ்ஸஸ் ஜீவிதா, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நான் உங்க ரிப்போர்ட்ஸை செக் பண்ணேன். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. டாக்டர், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. அது நல்லதோ இல்லை கெட்டதோ, நாங்க தயாராக தான் வந்திருக்கோம். மிஸ்ஸஸ் ஜீவிதா, உங்க சோனோகிராஃபி டெஸ்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் தெரிய வந்தது. ஆக்சுவலி உங்க யூட்ரஸோட லைனிங், அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படின்னா இட் cannot carry a baby. ஒரு குழந்தை பாரத்தை அதால சமாளிக்க முடியாது.
டாக்டர் இதுக்கு வேற ஆப்ஷன் இல்லையா? மிஸ்டர் வினய், இந்த கேஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் உலகத்தில் இருக்கிற எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் இவங்க யூட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சாரி மிஸ்ஸஸ் ஜீவிதா, நீங்க இனிமே எப்பவுமே தாயாக முடியாது. ஒருவேளை நமக்கு பொண்ணு பிறந்தா அவளும் உன்ன மாதிரியே அழகா இருப்பாள். அப்புறம் நாள் பூரா அவங்க 2 பேர் பெயிண்டிங்கே வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்ததுன்னா? ஒருவேளை பையனா பிறந்தானா அவனுக்கும் பெயிண்டிங் கற்றுக் கொடுத்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்று வரையணும். பிரெக்னன்சி நேரத்தில் இந்த மாதிரி அழகான குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிறக்க போகிற நம்ம குழந்தையும் இதே மாதிரி அழகாக பிறகு. ஒருவேளை பிரெக்னன்சி நேரத்தில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் கேட்கணும்னு நீ நினைச்சேன்னா அப்புறம் நம்ம குழந்தைக்கு தன்னால ஐக்கியம் வளர ஆரம்பிச்சிடும். அதனால மிஸ்ஸஸ் வினய், இனிமே உங்க ரூம்குள்ள எப்பவும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மட்டும் தான் நீங்க கேட்கணும். இனி கேட்டுட்டே இருக்கு. ஏன் ஜீனியஸ் அம்மா? தொட்டில, அதுவும் பெட்ல. இந்த காலத்துல குழந்தைங்களை எல்லாரும் தொட்டில தான் போட்டு வளர்க்குறாங்க. ஆனா நம்மளோட குழந்தை எப்பவுமே நம்ம 2 பேருக்கு நடுவில் தான் சேஃபா. அது வரைக்கும் நம்ம குழந்தைக்காக காத்திருக்கோம். நான் சித்தப்பாக போறேனா? அடா அண்ணா, நீங்க எவ்வளவு பெரிய குட்டி சொல்லிருக்கீங்க. சித்தப்பா வாங்க சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பத்துல எனக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். இதுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நம்ம குடும்பத்துல அசோக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப நல்ல செய்தி நாம கேட்டிருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், இதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? சாரி மிஸ்டர் வினய், தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். And I am really sorry and I can't do anything about that. அப்படின்னா நான் அம்மாவாகிற கனவு வெறும் கனவாவே இருந்துருமா? என் வயித்துல குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்பே இல்லையா? என்னால என்னைக்கும் அம்மாவாக முடியாதா? மிஸ்ஸஸ் ஜீவிதா, உங்களுடைய எமோஷன்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஜீவிதா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருமா. நடக்கிறத யாரால தடுக்க முடியும்? நீ மம்மியாக போறே, அப்புறம் மாமா டாடி. ஓ சூப்பர் கா. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான நியூஸ் சொல்லிருக்கேன். நான் மாமா சித்தியாக போறேன். குழந்தையோட உயிர் அழிச்சிட்டு எனக்கு உயிர் கொடுக்க போறியா? அதோட நான் உயிர் வாழணும் மக்கா. என் உயிர் அந்த குழந்தை கூடவே போயிடும். என்னோட தலையெழுத்துல என்ன எழுதிருந்தாலும் அதை என்னால ஏத்துக்க முடியும். என்னால இந்த கசப்பான உண்மையோட வாழ்ந்துட முடியும். ஆனா பிளீஸ் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. மாலதி கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. பிளீஸ். இப்ப அவளுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்க கூடாது. நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, மாலதி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு. ஏங்கா, உண்மையை தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா?
இல்ல நான் அதுக்கு தகுதியானவ இல்லைன்னு நினைக்கிறியா?